ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இபி சார் ஆண்டனி ப்ரோ இருக்காங்களே, அவங்க வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. காவேரி வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதுக்கான காரணம் இதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொமோலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து ஃபோன் அவர் எடுக்கல போல். ஐ திங்க் அவங்க 2 பேரும் ரீல்ஸ் பேசிக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து எப்பயும் போல் நம்ம பங்கஜ மாமி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ நேற்றுக்கு அந்த ப்ரொமோவில் போட்டது அதே காஸ்டியூமில் தான் போய் பங்கஜ மாமி கிட்ட வந்து ரொம்ப மூஞ்சியை சோகமாக வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விஜய் எங்கே போயிட்டாரு, விஜய் ஆக்சுவலாக இங்கே ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கணும்னா விஜய் வீட்டில் போய் செக் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து இல்லை அப்படிங்கிறப்போ நேராக போய் பங்கஜ மாமி கிட்டே விஜய் எங்கே போயிட்டாங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போ மேபி பங்கஜ மாமி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட பேசுறதையும் அவங்க தாலி வச்சிருக்கதை பற்றி விசாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னதான் விசாரிச்சாலும் கண்டிப்பாக காவேரி வந்து குழம்ப மாட்டாங்க. ஸோ காவேரிக்கு விஜய் எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அதனால் திருப்பி வந்து ஒரு பேக் அடிக்க மாட்டாங்க நம்ம காவேரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் வந்து இல்லை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்கிறதுனால அந்த சோகமான இருக்க மாதிரி ஒரு ட்ராக் வந்து காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக கால் பண்ணுறாங்க. பட் அவங்களால ரீச் பண்ண முடியல, அவர் வீட்லேயும் இல்லை அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு ஃபீலிங்கான ஒரு ட்ராக் வந்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ் படி. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதலத்தை ஷேர் பண்ண அந்த ஒரு பிடிஸ்லேயுமே அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அதே மாதிரி போய் மாமி கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. சேம் காஸ்டியூம் தான். பட் அவங்க மூஞ்சி சோகமாக வச்சு இந்த மாதிரி முதலத்தை ஷேர் பண்ணல, அவங்க காஸ்டியூம் ஷேர் பண்ணல, ஃபேஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக உணர்வுபூர்வமான தருணங்கள் அப்படிங்கும்போது ஒரு எமோஷனல் ட்ராக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.